தாவேக்கா சேர்ந்தா 200 வரணும்னு 20 சீட்டுக்கு மதிக்கும் போது நீங்க தனிச்சு நிற்போன்னு சொல்றீங்க. இப்ப அதிமுகவுக்கு வந்து தனிச்சு நிற்போன்னு விஜய் சொன்னது பெருத்தாயிட்டு. நம்ம இந்த சைடும் பார்க்கணும். இந்த அடி பொறுக்க முடியாம இப்ப விஜய வந்து சீச்சி இந்த படம் பிடிக்கும்னு சொல்லி அவங்க கேபி முனுசாமி விமர்சிக்கிறாரு, பலரும் விமர்சிக்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து கண்ணாமூச்சி விளையாட்டு எடப்பாடியும் விஜயும் விளையாடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை. விஜய் வந்து தனிச்சு நிற்பன்னு சொல்லி எடப்பாடி கிட்ட கடுமையா பேரம் பேசுறாரு. அந்த பேரத்தோட அவர் கேட்கிற வேலை நீங்க பாஜகவை கலத்தி விடணும். அது இன்னொரு ரூட்ல வந்து அவர் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, அண்ணாமலை மோடி எல்லாம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம்னு அச்சப்படுறாரு. இதுதான் இங்க கதை. ஸோ இந்த அரசியல் நகர்வே ஒரு பிராண்டிங் மாஸ்டருக்கும் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் உழைக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி ஆர்டி டீமுக்கும் கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆர்டி டீமுக்கும் குமுதம் ரிப்போர்ட்டர்ல டிக்கடித்த விஜய் துணை முதல்வர்னு சொல்லும் போது அதுல இருந்து உருவான அந்த இதுதான் சீமான் முதல்வர் வேட்பாளர். விஜய் நீ வேணா வந்து சேருன்னு சீமான் அடுத்தால விஜய் அடிச்சாரு. அந்த புள்ளிக்குள்ள இருந்தா இது நகருது. அதுல எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக விஜயோட பெரிய சக்திங்கிற முடிவுக்கு வந்துட்டார்.